திருச்சிற்றம்பலம். திருவாசகம் 8வது பதிகம் திருவம்மானை. அதில் 8வது பாட்டினுடைய சிந்தனையை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய். இந்த பாட்டினுடைய சிந்தனையை நாம் ஆற்றோடுக்காகவே பார்க்கலாம். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன். பண் சுமந்த பாடலுக்கு பண்ணோடு கூடிய, அதாவது இசையோடு கூடிய பாடலுக்கு பரிசை நமக்கு வழங்கி அருளுவன் சிவபெருமான் என்ற செய்தியை முதலாக இந்த பாட்டில் சுவாமிகள் சொல்லுகிறார்கள். பண்ணோடு கூடிய பாடலை கேட்பதற்கு அவன் மிகுந்த அவாவுற்று இருக்கிறான் என்பதை திருஞான சம்பந்தரும் தன்னுடைய பதிகங்களில் அருளி இருக்கின்றார்கள். கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொட நின்ற பரஞ்சோதி பயிலுமிடம் என்று புள்ளிருக்கு வேலூர் பதிகத்திலே பாடுகிறார்கள். அந்த பதிகத்திலே இன்னொரு இடத்தில் பன்னொன்ற இசைவாடும் அடியார்கள் கொடியாக மண்ணின்றி விண் கொடுக்கும் மணிகண்டன் மருவிமிடம். யார் அவனுடைய சந்நிதியிலே இருந்து பண்ணோடு கூடிய பாடல்களை பாடுகிறார்களோ அவர்களுக்கு மண்ணுலகம் அல்லாமல் விண்ணுலகத்தையும் தந்தருள்வானாம். ஆகவே பன்னொன்ற இசைபாடும் அடியார்களுக்கு அவன் பரிசுகளை வழங்கி அருளிக்கொண்டே இருக்கின்றான். அப்பர் பெருமானும் தன்னுடைய ஒரு பாடலில் பாட்டிற்கு இறைவன் அவனுக்கு முன் பாடக்கூடிய, பண்ணோடு பாடக்கூடிய பாடலுக்கு அளவில்லாத நன்மைகளை செய்வான் என்று அருளியிருக்கிறார்கள். அவர் ஒரு பாடலிலே சொல்லுகிறார், சரியை தொண்டிலே திருக்கோயிலுக்கு சென்று அங்கு அழகினால் அந்த கோயிலை சுத்தம் செய்து அதைவிட நீரால் கழுவிட்டாலோ அல்லது மெழுகினாலோ 10 மடங்கு பலன் கொடுக்கும் என்று பலன் சொல்லுகிறார்கள். அடுத்தபடியாக இறைவனுக்கு நல்ல தூய்மையான மலர்களை நந்தவனத்திலிருந்து பறித்து வந்து மாலையாகவும் இண்டையாகவும் கட்டி வழங்கினால் அதனால் அவர்களுக்கு அமரர் வாழ்வு கிடைக்குமாம். அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு சரியை தொண்டினை சொல்லுகின்றார். யார் அவருடைய கருவறையிலே இருக்கக்கூடிய விளக்கினை ஏற்றி அங்கு ஒளி உண்டாக்குகிறார்களோ அவர்களுக்கு ஞானத்தை தருவானாம் ஈசன். இப்படி இந்த 3 விஷயங்களுக்கும் அவர் பலனை சொன்னவர். அடுத்ததாக இறைவனுடைய சந்நிதி முன்பு யார் ஒருவர் பதிகத்தை பாடுகிறார்களோ அவர்களுக்கு அளவில்லாத நன்மையை செய்வான் என்று தன்னுடைய பாடலிலே அவர்கள் அருளியிருக்கிறார்கள். விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும், துளக்கில் நல் மலர் தொடுத்தால் தூய வெண்ணேறலாகும், விளக்கிட்டார் பேறு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும், அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள்தாம் அருளுமாறி. கீதம் சொன்னார்க்கு பண்ணோடு கூடிய பாடலை பாடியவர்களுக்கு அவன் அளவில்லாத நன்மைகளை அருள்வான் என்று அருளியிருக்கிறார்கள். இப்படி பண் சுமந்த பாடலுக்கு பரிசை அவன் நல்கி கொண்டே இருக்கிறான். ஆகவே அடியார்களாகிய நாம் இங்கு கடைபிடிக்க வேண்டிய ஒரு சாதனத்தை மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு அருளியிருக்கின்றார்கள். திருஞான சம்பந்த சுவாமிகள் திருவாவடுதுறைக்கு வருகிறார். அப்பொழுது அவருடைய தந்தையார் தான் வெகு நாளாக யாகம் செய்வதை தவிர்த்து வந்ததாகவும் திருஞான சம்பந்தரோடு அவர் நடந்து வருவதினாலே நித்தியமாக செய்யக்கூடிய யாக காரியங்களை செய்ய முடியவில்லை என்றும் அதை செய்தால் நன்றாக இருக்கும் என்றும் தெரிவித்துக் கொள்கிறார். அப்பொழுது எல்லாவற்றிற்கும் இறைவனையே சார்ந்திருக்கின்ற திருஞான சம்பந்தர் அந்த பலிபீடத்திற்கு முன்பாக நின்று அவர் ஒரு பதிகத்தை பாடுகிறார். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் ஊனகழல் தொழுதெழுவேன் கடல் தனில் ஆமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே
இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையரனே. இந்த பதிகத்தை பாடி முடித்ததும் அங்கிருந்த பலிபீடத்தில் சிவகணங்கள் கொண்டு வந்து 1000 பொன்னுள்ள ஒரு முடிப்பை அங்கு வைத்து சென்றது. அதை எடுத்து தன்னுடைய தந்தையாருக்கு வழங்கினார் என்ற செய்தியை பெரிய புராணத்திலிருந்து நாம் அறிய முடிகிறது. அதேபோல சுந்தரர் பெருமான் திருமுதுகுன்றத்திற்கு சென்று இறைவனை பாடினார், பண்ணோடு சேர்ந்து பாடினார். அப்பொழுது 12000 பொன் பரிசாக சிவபெருமான் அளித்தார். அதை தூக்கி வர முடியவில்லை என்று விண்ணப்பித்து கொண்ட பொழுது மணிமுத்தாற்றிலே இட்டு திருவாரூரிலே கமலாலயத்தில் வந்து அதை எடுத்துக்கொள்ளுமாறு செய்த செய்தியையும் நாம் அறிவோம். இவ்வாறு பண்பொருந்திய பாடல்களுக்கு சிவபெருமான் பரிசினை நல்குகிறான். நாமும் அவருடைய திருவடியிலே பண்பொருந்த பாடல் பாடினால் அவர் அளவில்லாத நன்மைகளை செய்வார். பறந்து பல்லாய்மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கல்வனே நின்றன் வார்கடற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய் என்று மணிவாசக பெருமானும் இதை சொல்கிறார்கள். இதோடு மட்டுமல்லாமல் தானே பரிசு தருவதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய அன்பர்களுடைய பெருமையையும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்கள் மூலமாகவும் பரிசை தருமாறு செய்த வரலாறு நாம் பெரிய திருவிளையாடற் புராணத்திலே பார்க்கலாம். பாணபத்திரருக்கு திருமுகம் கொடுத்து சேரமான் பெருமாளிடம் அனுப்பினார். அந்த பாடலிலே தன்னை பற்றியும் சேரமான் பெருமாளை பற்றியும் பாணபத்திரரை பற்றியும் மிக அற்புதமான செய்திகளை சொல்லி சீட்டுக்கவி எழுதி கொடுத்து அனுப்புகிறார். இது 11ஆம் திருமுறையில் அந்த பாடல் அமைந்திருக்கிறது. மதிமல்லி புரிசை மாட கூடல் பதிமிசை நிலவுவால் நிறவரி சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் பருவ கொன்னு படியன பாவலர்க்கு உரிமையின் உதவி ஒளி திகழ் உருமாமதிபுரை குலவிய குடைக்கு செருமாவுகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்வயில் பாண பத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மாண்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. இவ்வாறு பண்ணொன்ற இசைபாடும் அடியார்களுடைய குடியாக இருந்து அவன் பரிசுகளை வழங்கி கொண்டே இருக்கின்றான் என்பதை அநேக செய்திகள் நமக்கு உணர்த்துகின்றன. ஆகவே அடியார்களாகிய நாமும் அவனுடைய சன்னதி முன்பு நின்று நமக்கு தெரிந்த பதிகங்களை பாடினால் அவன் அளவில்லாத நன்மைகளை செய்வான் என்ற குறிப்பும் இதிலே நாம் மணிவாசக பெருமான் நமக்கு உணர்த்தி அருள்கிறார். அடுத்ததாக சிந்தனை பெண் சுமந்த பாகத்தன். அப்படி கருணையோடு சிவபெருமான் இருப்பதற்கு காரணம் அவனை விட்டு பிரியாத சக்தி. அந்த சக்தியினுடைய சக்தி என்பது சிவபெருமானுடைய கருணையே நாம் சக்தி என்று சொல்லுகிறோம். அதைத்தான் நம்முடைய சிவஞான சித்தியார் சொல்லுகிறது, அருளது சக்தியாகும் அருந்தனக்கு அருளையின்றி தெருள் சிவம் இல்லை, அந்த சிவமின்றி சக்தி இல்லை என்று. மாணிக்கவாசக பெருமான் எங்கு சிவபெருமானை பார்த்தாலும் சக்தியும் உடனிருப்பதாகவே அவர் காண்கிறார். திருப்பெருந்துறையிலே அவர் முதலாக பார்த்த பொழுது சிவனைத்தான் பார்க்கிறார். சிவனென யானும் தேரினன் காண்க, அவனனை ஆட்கொண்டு அருளினன் காண்க என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அம்பிகை அவனோடு இருப்பதை சொல்கிறார். குவளைக்கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க என்று. அதைத்தான் பெண் சுமந்த பாகத்தன் அப்படி கருணையோடு இருப்பதற்கு காரணம் அவனோடு அவனுடைய சக்தியும் இணைந்து இருக்கிறாள். அந்த சக்தி தாதான்மிய சக்தி என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அவனை விட்டு ஒருபொழுதும் பிரியாத அந்த சக்தியை தனது பாகத்திலே கொண்டிருந்த காரணமாக அவன் எப்பொழுதுமே சிவபெருமான் அருளோடு காட்சியளிக்கிறான் என்ற செய்தியை இந்த
முதல் சிந்தனையிலே அவர் சொல்லி அருள்கிறார்கள். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான். அடுத்த சிந்தனையாக பெம்மான், சிவபெருமான் எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு தன்மையுடையவன். அதை மாணிக்கவாசகர் இன்னொரு பாடலிலும் சொல்லுகிறார்கள். நித்தம் மணாளர் நிரம்ப அழகியர் சித்தத்திருப்பரால் அன்னே என்னும் சித்தத்திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தர் ஆனந்தரால் அன்னே என்னும் என்று அவனுடைய அழகை சொல்கிறார்கள். அப்படி அவராலும் விரும்பி அவனை சென்று அடையக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அதோடு அவன் வசிக்கின்ற இடம் திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறை மாணிக்கவாசகரை ஆட்கொண்ட தலம் ஆதனதினாலே அவருடைய அபிமான தலத்தை பற்றி இங்கு மீண்டும் குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட பெருமான் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளுவனும் பெண் சுமந்த பாகத்தனும் பெம்மானுமாகிய பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன். விண் சுமந்த கீர்த்தி வானமளாவிய புகழையுடையவன். வானம் ஒரு எல்லை உடையது. அந்த எல்லைக்கு சிவபெருமானுடைய கீர்த்தி உட்படாது. அவன் எல்லை கடந்தவன். இருந்தாலும் அந்த கீர்த்தியை அவன் சுமந்து கொண்டு விண் இருக்கிறது, ஆகாயம் இருக்கிறது என்ற செய்தியை விண் சுமந்த கீர்த்தி என்று சொல்கிறார். அந்த ஆகாயத்தினுடைய விரிவை சொல்லும் பொழுது வியன் மண்டலம், அதாவது அகலமான, எவ்வளவு எல்லையில்லாமல் அகலமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த பிரபஞ்சம், எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் என்று சொல்லுவார்கள். ஓயாது விரிவடைந்து கொண்டே இருக்கின்ற அந்த இந்த பிரபஞ்சத்திற்கு சிவபெருமான் தலைவனாக இருக்கிறான். ஈஸ்வரன் என்ற பதத்திற்கு சர்வ அதிகாரமும் செல்வமும் படைத்தவன் என்று பொருள். இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் அவன்தான் நிமித்த காரணனாக இருந்து இந்த பிரபஞ்சத்தையே அவன்தான் உண்டாக்கினான். அவன் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. அதனால்தான் மாணிக்கவாசக சுவாமிகள் போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே என்று அவர் சொல்லுகிறார்கள். அவன் ஈஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரன். நிறைய ஈஸ்வரர்களை நம்ம சனீஸ்வரன், ராவணேஸ்வரன் இப்படியெல்லாம் சொல்லுவோம். ஆனால் அப்படிப்பட்ட ஈஸ்வரர்களுக்கெல்லாம் தலைவனாக சிவபெருமான் இருக்கிறான். தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் என்று சுவேதாஸ்வர உபனிடதம் சொல்லுகிறது. ஈஸ்வரர்களுக்கெல்லாம் மேலான ஈஸ்வரனாக அவன் விளங்குகிறான். அதைத்தான் மாணிக்கவாசகர் இங்கு ஈசன் என்று சொல்கிறார். அதற்கு அடுத்தபடியாக சிந்தனையாக கண் சுமந்த நெற்றி கடவுள். நெற்றியிலே கண் ஒன்றை உடையவன். அதாவது பேரூழி காலத்தில் தன்னுடைய நெற்றி விழியை விழித்து பேரூழி காலத்தை அவன் செய்கிறான். அவன் எல்லாவற்றிற்கும் அவன்தான் தலைவனாக இருக்கிறான். அவன் விஸ்வாதீதனாக இருக்கிறான், விஸ்வத்திற்கும் அதீதனாக இருக்கிறான். விஸ்வரூபனாகவும் விஸ்வமாகவும் இந்த உலகமாகவும் பிரபஞ்சமாகவும் அவனே இருக்கிறான். விஸ்வத்துக்கு அந்தர்யாமியாக இந்த உலகத்திலே அவன் ஊடுருவி இருக்கிறான். அதோடு கூட இந்த விஸ்வத்திற்கும் அவன் நாதனாக இருக்கிறான் என்ற செய்தியை நாம் சென்ற பாடலிலே பார்த்தோம். அந்த நெற்றி கண் சுமந்த நெற்றி கடவுள் சங்காரகாரணனாகிய சிவபெருமான் இந்த பிரபஞ்சத்திற்கு அதிபதியாக இருந்து இந்த பிரபஞ்சத்தை அவன் நடத்துகிறான் என்ற செய்தியை மணிவாசக பெருமான் இங்கு சொல்லுகின்றார்கள். அவன்தான் இந்த உலகத்திற்கு அந்தத்தை செய்கிறான். அந்தமாதி எம்மனார் புலவர் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆகவே இந்த உலகத்திற்கு அந்தத்தை செய்கின்ற அந்த பேரூழி காலத்தை நிகழ்த்துகின்ற அவன்தான் முழுமுதற் கடவுளாக விளங்குகிறான் என்ற செய்தியை இந்த சிந்தனை கண் சுமந்த நெற்றி கடவுள் என்ற சிந்தனையின் மூலமாக மணிவாசக பெருமான் நமக்கு சொல்லுகின்றார். அடுத்த சிந்தனையாக கலிமதுரை மண் சுமந்து. கலி என்றால் ஆரவாரமிக்க மதுரை நகரின் மண்ணை சுமந்து. மதுரை நகரிலே 12 மாதங்களும் விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கும். குழலொளி, யாழொலி, கூத்தொலி, ஏத்தொலி, எங்கும் குழாம்பெருகி விழவொளி விண்ணளவும் சென்று விமிமிகு திருவாரூர் என்று சொல்வது போல இந்த மதுரையும் அப்படித்தான் விளங்கும். எப்பொழுதும் அங்கு விழா ஒலிகள் நிறைந்து கொண்டே இருக்கும். இப்பொழுதும் கூட அதை தூங்கா நகரம் என்று சொல்கிறார்கள். அதனாலே அதை கலிமதுரை, அந்த காலத்திலும் அப்படித்தான் இருந்திருக்கிறது. கலிமதுரை என்றால் ஆரவாரமிக்க மதுரை என்று அது பொருள்படுகிறது. அந்த மதுரையிலே இருக்கக்கூடிய மண்ணை அவன் கருணை உடையவன் என்பதை முதலிலே பார்த்தோம். அம்பிகை அவனோடு கூடவே இருக்கிறார். அருளது சக்தியாகும் என்ற நிலையிலே அவனோடு கூடியே இருக்கிறாள். அப்படி கூடியிருக்கின்ற அம்பிகை
அம்பிகையினுடைய அம்பிகையினுடைய அந்த கருணையினாலே அவன் அரிமர்த்தன பாண்டியனுக்கும் மணிவாசக பெருமானுக்கும் வந்தி கிழவிக்கும் ஒரு சேர அருள் புரிவதற்காக அந்த மதுரை நகரினுடைய மண்ணை அவன் சுமக்கிறான். இவன் நாதம் முதல் மண் வரை படைத்த பெருமான். ஐந்தொழிலுக்கும் அவனே காரணகர்த்தனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமான் நாதம் முதல் மண் நீராக படைத்த அந்த பெருமான் அந்த மண்ணையே அந்த தன்னுடைய பக்தர்களுக்காக சுமந்த அந்த எளிவந்த தன்மையை இங்கு மணிவாசக பெருமான் நெகிழ்ச்சியோடு குறிப்பிடுகிறார்கள். கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு பெருமான் எல்லாவற்றிற்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா தேவர்களுக்கும் எல்லோருக்கும் அவன் கூலி கொடுக்கக்கூடியவன். வினைப்பயனை அவனே நல்குகிறான். எல்லா உயிர்களுக்கும் வினைப்பயனை நல்குகின்ற அந்த பெருமான் தானே கூலியாளாக வந்து அந்த வந்தி கொடுத்த பிட்டினை எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலாக அவன் மண் சுமந்த அந்த எளிமையை இங்கு மணிவாசக பெருமான் குறிப்பிடுகிறார். அதன் பிறகு அந்த மண் சுமந்த பெருமான் அதோடு கூட அக்கோவால் முத்துண்டு அந்த பெருமான் அங்கு லீலைகள் செய்ததினாலே பாண்டிய மன்னன் கோபித்து அவரை ஒரு கோலால் அடித்து விடுகிறான். அந்த செய்தியை இங்கு சொல்லுகிறார். அக்கோவால் முத்துண்டு அரிமர்த்தன பாண்டியன் பிரம்படிப்பட்ட என்ற இதற்கு பொருளாகிறது. அயனை, அனங்கனை, அந்தகனை, சந்திரனை வயனங்கள் மாயா வடுச்செய்தான் காணேடி ஆகிய சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் ஒரு பக்தர்களுக்காக எளிவந்திருந்து அவர்களுக்காக அவன் தன்னுடைய உடம்பிலே புண்ணை சுமந்தான். புன் சுமந்த புன் உற்றவனாகிய சிவபெருமானுக்கு உடம்பே இல்லை. அவன் அருவம், உருவம், அருவுருவம் ஆகிய எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவன். அப்படிப்பட்ட பெருமான் அடியவர்களுக்காக கருணை கொண்டு இந்த மதுரைக்கு வந்து அந்த பாண்டிய மன்னனுடைய பிரம்பினாலே தன்னுடைய பொன்னாகிய மேனியில் அடிபட்ட செய்தி அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி என்று சொல்கிறார். பொன்மேனி சிவபெருமானுடைய உடம்பு செந்தழல் போல் உடைய மேனி. அந்த மேனி சிவந்த மேனி, பொன்னார் மேனியன் என்று சுந்தர பெருமானும் பாடுகிறார்கள். அப்படிப்பட்ட மேனியிலே அந்த அடியை வாங்கினான். அப்படிப்பட்ட அந்த செய்தியை நாம் பாடுவோமாக என்று மணிவாசக பெருமான் சொல்லுகிறார். இந்த இடத்திலே கலிமதுரை என்பதிலே தொடங்கி பொன்மேனி என்பது வரை உள்ள நிகழ்ச்சிகள் சுவாமியினுடைய வாழ்க்கையிலே அவருடைய கண்ணுக்கு எதிராக நிகழ்ந்தவை. இதை நாம் திருவிளையாடற் புராணத்திலும் மணிவாசக பெருமானுடைய புராணங்களிலும் இதை நன்றாக தெளிவாக நாம் அறியலாம். மதிலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் வைகை நதியினுடைய கரையிலே வாதவூர் என்ற ஒரு புனித நகரம் அமைந்து இருக்கிறது. அந்த புனித நகரத்தில் இருக்கின்ற இறைவனை வாயுதேவன் வந்து பூஜித்தான். அதனால் அதற்கு வாதவூர், வாயு பூஜிப்பதினாலே அதுக்கு வாதவூர் என்று பெயர் அமைந்திருந்தது. அந்த ஊரிலே இருக்கின்ற இறைவனுக்கு வாதபுரீஸ்வரர் என்று பெயர். அந்த ஊரிலே சம்புவாத சிறுதர், சிவஞானவதி அம்மையார் என்று ஒரு தம்பதியினர் இருந்தார்கள். அவர்கள் வேதம், ஆகமங்கள், திருமுறைகள் எல்லாவற்றையும் கற்ற பெரிய சான்றோர்களாக விளங்கினார்கள். அப்படிப்பட்ட சான்றோர்களுக்கு மணிவாசக பெருமான் மகவாக அவதரித்தார். அவதரித்து சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே தெய்வ ஈடுபாடும் உலகியல் கலைகளிலே நிபுணத்துவம் பெற்றிருந்தார். உலகியல் கலை, ஞான நூல்கள், கல்வித்திறம், நல்லொழுக்கம் இவைகளினாலே நல்லபடியாக அவருடைய தந்தையார் சம்புபாத சிறுதர் வளர்த்து வந்தார். 16 ஆண்டுகள் நிறைந்த பொழுது அவருடைய பெருமையை கேள்விப்பட்டான். அரிமர்த்தன பாண்டியன் கேள்விப்பட்டான். அப்படி கேள்விப்பட்டு திருவாதவூரரை அவருக்கு அந்த ஊரின் பெயர்களாலேயே அந்த திருவாதவூரர் என்ற பெயர் அவருக்கு அமர்ந்தது. அவரை தன்னுடைய அரசவையிலே அமர்த்தி மந்திரியாக அமர்த்தினான்.
அவருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டத்தையும் அவருக்கு அளித்து அவரை மந்திரியாக வைத்து கொண்டான். அவர் அந்த அரசவையிலே இருந்து முதன்மை அமைச்சு பணியை செய்திருந்த பொழுதிலும் கூட இறைவனை இடையறாது பூஜித்து வணங்கக்கூடிய ஒரு பண்பினை அவர் பெற்றிருந்தார். இதை திருவிளையாடற் புராணம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் இரவும் பகலும் பொழுதரு காலத்து, அதாவது இந்த காலத்தில் தான் இல்லையாம், பொழுதை அதாவது எல்லா காலத்திலுமே பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீது ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம் என்று நம்முடைய மாணிக்கவாசகரை பற்றி, அவருடைய வழிபாட்டினை பற்றி திருவிளையாடற் புராணம் சொல்லுகிறது. மணிவாசக பெருமானும் அவருடைய திருவாசகத்திலேயே அப்படி ஒரு பாட்டிலே நமக்கு அருளி இருக்கிறார்கள். பிடித்த பத்திலே அந்த பாடல் அமைந்திருக்கிறது. பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியநேர்க்கு அருளி பூசனை விகந்து பூங்கடல் காட்டிய பொருளே தேசுடைய விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே. இந்த பண்பில், இந்த பரிசில் அவர் தன்னுடைய அமைச்சு பணியையும் செய்து கொண்டு தினந்தோறும் சொக்கநாதருடைய சந்நிதியிலே இருந்து மீனாட்சி அம்மையை வழிபட்டு வரக்கூடிய அந்த பண்பினோடு அவர் வாழ்ந்து வந்தார். அவர் அப்படி இருக்கும் பொழுது அந்த மன்னன் உடைய படைகளிலே ரத கஜ துரக பதாதி என்று சொல்வார்கள், 4 வகை படை. அதிலே குதிரைப்படையினுடைய எண்ணிக்கை குறைந்தது. அதை ஈடு செய்வதற்காக கிழக்கு கடற்கரையிலே குதிரைகள் வந்து இறங்கி இருக்கின்றன, அரேபியாவில் இருந்து குதிரைகள் வந்து இறங்கி இருக்கின்றன என்று கேள்விப்பட்டு, ஒற்றர்கள் மூலம் கேள்விப்பட்டு அதை வாங்கி வருமாறு வாதவூரரை பணித்தான். அவர் நிதிச்சாலையிலிருந்து நிறைய செல்வங்களை எடுத்துக்கொண்டு பரிசனங்களோடு புறப்பட்டு குதிரையோடு அவர் சென்று கொண்டிருந்தார். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமான் இவருடைய பக்குவம் கருதி, இவரை ஆட்கொள்ள கருதி திருப்பெருந்துறையிலே ஒரு குருந்த மரத்தின் அடியிலே இருந்தான். அப்படி அடியிலே இருந்த அந்த சிவபெருமான் இவரை அரைகூவி ஆட்கொண்டு அருளினான். அரைகூவி ஆட்கொண்டு அருளி மறையோர் கோலம் காட்டியருளலும் என்று மணிவாசக பெருமான் இந்த செய்தியை சொல்கிறார். அப்படி ஒரு மறையவனாக ஒரு கால் மேல் ஒரு கால் போட்டுக்கொண்டு குருந்த மரத்தடியிலே உட்கார்ந்திருந்தான். இதை மாணிக்கவாசகர் உருகி உருகி பல இடங்களிலே சொல்லுகிறார். அருபரத்தொருவன் அவனில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை என்றும், இப்படி சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்தரத்து இழிந்து வந்து அழகமர் பாலையுள் சுந்தரத்தன்மையோடு துதைந்திருந்தருளியும் என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்படி வந்தவன் சிவபெருமான் என்றே அவர் உணர்ந்து கொண்டார். உணர்ந்து கொள்ளும்படியாக அவருக்கு முன்னை தவம் இருந்தது. அவர் வழிபாட்டையும் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். புவனியில் சேவடி தீண்டினன் காண்க சிவனனை யானும் தேரினன் காண்க அவனனே ஆட்கொண்டு அருளினன் காண்க குவளைக்கண்ணி கூரன் காண்க அவனும் தானும் உடனே காண்க என்று இந்த செய்தியை தன்னுடைய திருவாசகத்திலேயே திருவண்டப் பகுதியிலே அதை பதிவு செய்கின்றார். இப்படி சிவபெருமான் அவரை ஆட்கொண்ட அந்த நிகழ்வுக்கு பிறகு முற்றிலும் அவர் சிவமயமாகி போனார். அறிவால் சிவமே ஆனவர் மாணிக்கவாசகர். சிவனுக்கு அவர் ஆட்பட்டு விட்டார். அப்படி ஆட்பட்ட உடனே தான் கொண்டு வந்திருந்த செல்வங்கள் அனைத்தையும் அவர் அவனுடைய பணிக்காகவே செலவு செய்தார். சிவபெருமான் அவனுடைய பணிக்காகவே அதை செலவு செய்து அந்த பணியை முற்று பெறச் செய்து அங்கு ஒரு திருக்கோயிலையும் அவர் எழுப்பினார். அந்த திருக்கோயிலையும் அவர் எழுப்பினார். இது பல காலம் ஆகிவிட்டது. குதிரை வாங்க சென்றவர் திரும்ப வரவில்லை. இதை ஒற்றர்கள் மூலம் அவன் கேள்விப்பட்டான். பாண்டியன் கேள்விப்பட்டான். ஒற்றர்களை அனுப்பி குதிரை என்ன ஆயிற்று என்று மாணிக்கவாசகரிடம் பாதவூரிடம் கேட்டு வர சொன்னான். அவர் அந்த குருநாதன் முன்பு போய் நின்றார். அவர் ஒரு மாணிக்க பரலை கையிலே கொடுத்து, இதை எடுத்து கொண்டு போய் நீ பாண்டியனிடம் கொடுத்து குதிரை வரும் என்று சொல், ஆவணி மூலத்தன்று குதிரை வரும் என்று சொல்லிவிட்டு சொன்னார். உடனே குருநாதனை பணிந்து மாணிக்கவாசகர் அந்த மாணிக்கத்தை எடுத்துக்கொண்டு பாண்டியனிடம் சென்று அந்த மாணிக்கத்தை அவனிடம் கொடுத்து குதிரை ஆவணி மூல நாளில் வரும் என்று சொன்னார். உடனே மன்னன் மகிழ்ந்தான். குதிரை வரும் என்ற மகிழ்ச்சியில் அவன் இருந்தான். ஆனால் ஒற்றர்களை அனுப்பி பார்க்கும் பொழுது அந்த குதிரை வருவதற்கான தடயங்கள் எதுவும் அவனுக்கு தென்படவில்லை. ஆகவே
அவரை பிடித்து ஜெயிலில் அடைத்து 14 நாட்கள் அவரை சித்திரவதை செய்து ஜெயிலிலே வைத்திருந்தார். சிவபெருமான் தனக்காக அடியவன் செய்த அந்த தொண்டிற்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கக்கூடாது என்று அவர் அங்கிருந்த காட்டில் இருந்த நரிகளையெல்லாம் பரிகளாக்கி மாற்றி அவரே ஒரு குதிரை சேவனாக வந்து பாண்டியனிடம் கைமாற்றி கொடுத்தார். அந்த கொடுத்து அன்று அந்த நிகழ்வு முடிந்த பிறகு அன்று இரவே அந்த குதிரைகளெல்லாம் மீண்டும் நரியாகி அங்கிருந்த பழைய குதிரைகளையும் கடித்து தின்றுவிட்டு அவைகள் ஊரை விட்டு ஓடிவிட்டன. இதை அறிந்த பாண்டிய மன்னன் மாணிக்கவாசகரிடம் கடுங்கோபம் கொண்டான். கடுங்கோபம் கொண்டு அவரை வைகை ஆற்றினுடைய மணலிலே கொண்டு வந்து நிறுத்தி அவருக்கு சுடுமணலில் நிறுத்தி கல்லை தலையிலே வைத்து அவரை தண்டித்தான். சிவபெருமான் குதிரை கேட்டதற்கு குதிரையை கொடுத்து விட்டான். ஆனாலும் அதற்கு மேலாக தண்டனை கொடுப்பதை சிவபெருமான் அவருடைய கருணை விரும்பவில்லை. ஆகவே இந்த மணிவாசக பெருமானுக்கு அருள் புரிய வேண்டும் என்று அவர் நினைத்தார். மணிவாசக பெருமானுக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணுலகத்தில் மன்னா பிறகு மாணிக்கவாசகருக்கு மீண்டும் தண்டனை கொடுப்பதை சிவபெருமானுடைய கருணை விரும்பவில்லை. ஆகவே இதை நீக்குவதற்கு அவன் விரும்பினான். வைகை ஆற்றினுடைய பெருவெள்ளம் எடுத்து வைகை ஆறு நிரம்பி வருமாறு செய்து மதுரையினுடைய ஒரு பகுதியை அழிக்குமாறு சிவபெருமான் திருவருள் செய்தான். அப்படி எங்கு பார்த்தாலும் தண்ணீர் பரவி அந்த நகரத்தையே அழிக்க துவங்கிய காலத்தில் அங்கிருந்த அதிகாரிகளெல்லாம் மன்னனுக்கு இந்த செய்தியை சொன்னார்கள். உடனே மன்னன் என்ன செய்தான், ஊரில் உள்ள மக்களை எல்லாம் கூட்டி அவர்களுக்கென்று இந்த கரையை அடைப்பதற்கு உத்தரவிட்டான். ஒவ்வொருவருக்கும் ஒரு பகுதியை அதிகாரிகள் மூலமாக தீர்மானித்து அந்தந்த பகுதியை அந்தந்த அடியார்கள் அந்தந்த ஊர் மக்கள் அதை அந்த உடைப்பை அடைக்க வேண்டும் என்று அவன் ஆணையிட்டிருந்தான். ஆகவே அதிகாரிகள் இதை மிக கவனமாக செய்து கொண்டிருந்தார்கள். அந்த ஊரிலே இருக்கின்ற எல்லா பெருமக்களும் ஒரு கூடை, மண்வெட்டி முதலானவைகள் அடைப்பதற்கு வேண்டிய தழைகள், கட்டைகள், மண் மூட்டைகள் இவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கு வந்தார்கள். வந்து அந்த வேலையை தொடங்கிவிட்டார்கள். அந்த ஊரிலே ஒரு கிழவி இருந்தாள். அவள் வந்தி கிழவி, வந்தி என்று அவளுடைய பெயர். அவள் எப்பொழுதும் இறைவனையே சார்ந்திருக்கின்றவள். அவர் ஒரு பிட்டு வாணியம் செய்யக்கூடியவள். தினந்தோறும் பிட்டு செய்து அதை சோமசுந்தர பெருமானுக்கு வீட்டில் இருந்தபடியே நிவேதனம் செய்துவிட்டு அந்த பிட்டு வியாபாரத்தை அவள் செய்து கொண்டிருப்பாள். அவளுக்கு தனது பங்குக்கு அடைப்பதற்கு ஒரு கூலியால் இல்லாமல் அவள் பெருமானையே நாடி அவனையே பிரார்த்தனை செய்தாள். சிவபெருமான் ஒரே நேரத்தில் இந்த பக்தைக்கு அருள் புரிவதற்கு, வந்திக்கு அருள் புரிவதற்காகவும் மணிவாசக பெருமானை இந்த துன்பங்களிலிருந்து மீட்டு இந்த மந்திரி பதவியிலிருந்து மீட்டு திருவாசகத்தையே முழுவாக அருளச் செய்ய வேண்டும் என்ற பெருங்கருணையோடும் அரிமர்த்தன பாண்டியனுக்கு அவனுடைய தகுதி காரணமாக அவனுக்கு தனது தரிசனத்தை தர வேண்டும் என்பதற்காகவும் இந்த 3 விஷயங்களையும் மண்ணில் உள்ள அந்த நேரத்தில் மதுரையில் இருந்தவர்கள் தவம் செய்திருந்த காரணத்தினால் அவர்களுக்கும் காட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அவன் ஒரு இளைஞனாக, மண் சுமப்பவனாக, மண் வெட்டுபவனாக தன்னை மாற்றி கொண்டு வந்தான். அழகிய பொன்னார் திருமேனி, அழகிய வாலிப கோலம், தலையிலே அவன் எப்படி இறைவனுக்கு இண்டை மாலை கட்டி தலையிலே வைப்போமோ அதுபோல அவனுடைய தலையிலே ஒரு சும்மாடு, அந்த சும்மாட்டின் மேல் ஒரு கூடை, பழைய கூடை, கொஞ்சம் பீந்து போயிருந்திருந்த கூடை, தோளிலே மண்வெட்டி. அந்த மண்வெட்டி கூட அரைக்கொட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் அது தேய்ந்தது. ஏனென்றால் இவன் வேலை பார்த்து மிகுந்த தேர்ச்சி பெற்றவன், சர்வீஸ்மேன் அப்படின்னு சொல்கிறது மாதிரி தோற்றத்தோடு இடையிலே ஒரு அழுக்கு ஆடையை உடுத்து கொண்டு இந்த பிரபஞ்சமே அவனுக்கு ஆடையாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் இவ்வொரு எளிமையான கோலத்தோடு அந்த மதுரை நகரிலே வந்து இருக்கின்ற தெருவிலே என்னை கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வாருண்டோ என்று கூவிக்கொண்டே வந்தார். இதை கேட்டவுடனே அமுதமாக அவருடைய செவியில் இந்த செய்தி விழுந்தது. உடனே அவரை கூப்பிட்டு, உனக்கு நான் பிட்டை உனக்கு உண்ணுவதற்காக தருகிறேன்,
இதை சாப்பிட்டு விட்டு எனது பங்குக்கு அடைக்க வேண்டும் என்று அவள் கேட்டுக்கொண்டாள். அதை பெருமான் ஏற்றுக்கொண்டு, அம்மா பிட்டை தாருங்கள், நான் உங்களுடைய கரையை நான் அடைத்து விடுகிறேன் என்று சொன்னான். உடனே வந்திக்கிழவி பிட்டை ஒரு சின்ன கலத்தில் இட்டு இறைவனுக்கு முன்பு சமர்ப்பித்தாள். எப்பொழுதும் இறைவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடியவள் என்று நேராகவே வந்து சிவபெருமான் அவருடைய தரிசனத்தோடு அதை ஏற்றுக்கொண்டான். தலையை அசைத்து அசைத்து உண்டானான். சென்னி அசைத்து அசைத்து அமுது செய்தார், தீவாய் நஞ்சு அமுது செய்தார் என்று திருவிளையார் புராணம் இதை சிறப்பாக சொல்லுகிறது. அவன் தலையை அசைத்து அசைத்து அந்த உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுதே அவர் சொல்லுகிறார், இந்த பிட்டு அமுதம் போல இருக்கிறது, நான் இதை உண்ணுவதற்கு தகுதி இல்லை. இந்த பாண்டிய நாட்டை முதலாக ஆண்ட சுந்தர பாண்டியனாகிய சிவபெருமானே இதை உண்ண வேண்டியது, இது எனக்கு கிடைத்திருக்கிறது. தாயும் இல்லை, எனக்கு தந்தையும் இல்லை. தனி கூலி ஆளாக வந்த எனக்கு ஒரு தாயாக இருந்து அருள் சுரந்து மாறாத எனது நான் மிகுந்த பசியாக வந்தேனம்மா, அந்த பசியை நீக்கினாய். இனிமேல் எனது வயிறு நிரம்ப நான் சாப்பிட்டு விட்டேன். இனி வேலைதலை சென்று உன் மனம் மகிழ்ச்சியடை சிந்தை களிப்பு எழ வேலை செய்வேன் என்று இசைத்தெழுந்தார் என்று திருவிளையார் புராணம் இதை சொல்லுகிறது. இப்படி அவர் அந்த வந்திக்கிழவியிடம் சொல்லிவிட்டு கூடையை தலைமையில் கவிழ்த்து கொண்டு தெருவிலே வருகிறார். அவரை பார்த்தவர்களெல்லாம் மயங்கி போகிறார்கள். அப்படிப்பட்ட அழகோடு வருகிறான் பெருமான். நேராக வேலை தலைக்கு சென்றார். அங்கிருந்த அதிகாரிகளிடம் தன்னை ஒப்படைத்து கொண்டார். அப்படி ஒப்படைத்து கொண்டு வேலையை எனக்குரிய பங்கை எனக்கு காட்டுங்கள் என்று சொன்னார். அவர்கள் அவருக்குரிய வந்திக்கிழவிக்குரிய பங்கினை காட்டினார்கள். உடனே வேலைக்கு சென்றார். அங்கிருந்த மண்ணை வெட்டினார். வெட்டி கூடையிலே அவர் எடுத்தார். அந்த மண் நிறைய இருந்தது. தூக்கி தலையிலே வைத்தார். வைத்த உடனே என்னால் இதை தூக்க முடியாது என்று அந்த மண் கூடையை கீழே வைத்தார். கொஞ்சம் மண்ணை கீழே சிந்திவிட்டு மீண்டும் அதை குறைத்து எடுத்து அதை தலையிலே வைப்பார். அப்படி வைக்கும் பொழுது அவருடைய சும்மாடை கீழே விழுமாறு செய்து விடுவார். உடனே சும்மாடு கீழே விழுந்துவிடும். உடனே மண்ணை இறக்கி வைப்பார். இப்படி மண்ணை இறக்கி வைத்து தலைபடிய அந்த சும்மாட்டை கட்டி கொண்டு மீண்டும் அந்த மண்ணை தலையிலே சுமந்து இவ்வாறு சில முறை அவர் சென்றது பிறகு அவருக்கு களைப்பு வந்துவிட்டதாக அவர் தனக்குத்தானே சொல்லி கொண்டு அங்கு மரங்கள் இருந்தன அந்த கரையிலே. அந்த மரங்களினுடைய நிழலிலே அவர் படுத்து தூங்குவார். சிற்று நேரம் தூங்கி ஒரு 10 நிமிஷம் தூங்கிவிட்டு மீண்டும் எழுவார். எழுந்து உடனே அவர் மண்ணை வெட்டாமல், மண்ணை கொண்டுட்டு போய் அந்த கரையிலே போடாமல் ஆடுவார். அவர் நிறுத்தன் இல்லையா, தில்லையிலே எப்பொழுதும் நடனமாடிக்கொண்டிருக்கிற பெருமான் இல்லையா, உடனே அவர் நிறுத்தம் செய்வார். அதை பார்த்து மற்றவர்களெல்லாம் அவருடைய வேலையும் விட்டுவிட்டு அவரையே பார்த்து கொண்டிருப்பார்கள். நிறுத்தம் செய்வதோடு மட்டுமல்ல, அவர் சாமம் என தித்திக்கின்ற அமுத இசை பாடுவார். அவர் சாமகான பிரியர். அதனாலே அவர் பாடுவது சாமகானம் பாடுவது போல இருந்ததான் அப்படிப்பட்ட பாடலை அவர் பாடினார். அப்படி பாடிக்கொண்டே சிரிப்பார். தொழில் செய்பவர்களெல்லாம் பராக்கடையும்படி அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த மண்ணையெல்லாம் ஒரு முட்டா கூட்டி அது மேலே நின்று 2 குதித்து அந்த புழுதிகள் வெளியே வரும்பொழுது அதை பார்த்து விட்டு ஓடுவது போல ஓடுவார். அப்புறம் மீண்டும் அந்த இடத்துக்கு வருவார். பார்த்தா ஒன்றும் தெரியாத ஒரு மாதிரி அவர் காட்சியளித்து பல்வேறு லீலைகளை அவர் செய்தார். இப்படி குதித்து ஆடிவிட்டு உடல் வருந்துகிறது என்று இளைத்தது போல அவர் காட்டிக்கொள்வார். அவருடைய மேனியிலே வியர்வை அரும்பி மெய் வேர்வை கால என்று நம்முடைய திருவிளையார் புராணம் இதை குறிக்கிறது. கால மூச்செறிந்து அவருக்கு மிகுந்த வேலை செய்து விட்டாராம். அதனால் அவருக்கு மூச்சு விடுறார். வாயொலியால் காற்று அடைத்து ரொம்ப இவ்வளோதெல்லாம் வேலை செஞ்சிட்டாரா காலையிலேருந்து. அதனால் அவருக்கு ரொம்ப பசி வந்தது போல மீண்டும் பசிக்கிறது, நான் வந்தியிடம் செல்கிறேன் என்று
அங்கு மீண்டும் வந்திக்கிழவியிடம் சென்று, அம்மா, உங்களுடைய பகுதியை நான் அடைத்து கொண்டிருக்கிறேன், எனக்கு பசிக்கிறது, மீண்டும் பிட்டு கொடுங்கள் என்று அங்கு சென்று பிட்டு கடைவாய் ஒழுக அந்த பிட்டினை அவர் சாப்பிட்டு விட்டு மீண்டும் வேலைத்தலைக்கு வந்து மண்ணை வெட்டினார். இந்த முறை வேறு விதமான விளையாடல்களை அவர் செய்தார். இந்த இவர் பங்குக்கு அந்த கரை அடைபட்டு கொண்டே வருகிறது. அடைப்பட்டு கொண்டே வந்தவுடனே தோளை தட்டி தன்னுடைய சந்தோஷத்தை தெரிப்பார். சந்தோஷம் மிகுதியினாலே பக்கத்தில் உள்ளவர்களை போய் கட்டி ஆலிங்கனம் செய்வார். அதற்கு அடுத்தபடியாக கூடையோடு மண்ணோடு சேர்ந்து கூடையிலே கொஞ்சம் மண்ணை எடுத்துக்கொண்டு ஆற்று கரைக்கு சென்று அந்த ஆற்றிலேயே குதித்து விடுவார். கூடையில் மண்ணை கொட்டுறது போல ஆற்றிலேயே விழுந்து அங்கு நீந்துவார். மற்றவர்களெல்லாம் இவரை பார்த்து சிரிக்கும்படியாகவும் பயப்படும்படியாகவும் நடந்து கொள்வார். அப்படியே நீச்சல் அடித்து கொண்டு கரையிலே ஏறுவார். கரையில் ஏறிய பிறகு அந்த கூடையை ஈரம் போக தட்டுவார். தட்டிட்டு மீண்டும் சுமாட்டினை கட்டிக்கொண்டு மீண்டும் மண்ணை எடுத்துக்கொண்டு அதே போலேயே அவர் மீண்டும் ஆற்றிலே விழுந்தார். 2வது முறையாக விழுந்தார். அப்பொழுது அவர் நீச்சல் தெரியாதவரை போல, நீந்த தெரியாதவரை போல கையையும் காலையும் ஆட்டிக்கொண்டு அங்கிருந்த மரக்கிளையில் ஏறி மீண்டும் அவர் கரைக்கு வந்தார். அப்பொழுது அவர் நீர்ச்சுழினாலே மூச்செறிந்தார். மேலே வந்து மண்வெட்டியை ஒரு சுத்து அப்படியே சுழல விட்டார். அந்த இலை தனியாக போய்விட்டது. உடனே இலை எடுத்து அந்த மண்வெட்டியை தட்டி மீண்டும் மண்ணை எடுத்து அவர் அந்த உடைப்பிலே போட்டார். அங்கிருந்த வேலையாட்கள் இவரை கண்டு அடிப்பதற்கும் அவர்களுக்கு மனம் விரும்பவில்லை. ஆகவே இந்த திருவிளையாடல்கள் எல்லாம் பார்த்து அவர்கள் மிகுந்த வருத்தப்பட்டு கரை இன்னும் அடைபடவில்லையே என்று அடிக்க குச்சியை ஓங்கினால் அதை பார்த்து இவர் கைகொட்டி சிரித்து நிற்பாராம். இவருடைய அழகில் மயங்கி அவர்கள் ஒன்றும் செய்யாமல் இருந்தார்கள். இப்படி சிவபெருமான் கூலியாளாக வந்து மதுரை சொக்கேசன் இந்த ஊனக்கண் கண்டும் இங்கிருக்கின்ற மக்களெல்லாம் தரிசனம் செய்யும்படியாக விளையாடல் செய்தார். வானத்திலும் மண்ணிலும் பெண்ணிலும் மைந்தரிலும் பொருளிலும் ஆசையற்று தம்மையும் நீத்து தத்துவம் உணர்ந்த யோகர். அப்படிப்பட்ட யோகர்கள் ஞானக்கண் கொண்டே அன்றி நாடரும் சோதி அவர்களால் அல்லாமல் யாராலும் அறிய முடியாத அந்த ஜோதியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் மன்னோர் ஊனக்கண் கொண்டும் காண இந்த உலகத்திலே உள்ளவர்கள் ஊனக்கண்ணாலும் பார்க்கும்படியாக உடன் விளையாடல் செய்வார் என்று திருவிளையாட் புராணம் இதை சிறப்பாக சொல்லுகிறது. வந்தியின் பங்கு அடைபடாமல் போய்விட்டது. கொஞ்சம் இன்னும் பகுதி இருக்கிறது. அது அடைபடாத காரணத்தினால் அடைபட்ட பகுதியையும் அந்த மண் அறுத்து கொண்டு அந்த நீரை அறுத்து கொண்டு போனது. ஏவலர்களெல்லாம் இவரை ஒன்றும் செய்ய முடியாமல் இவருடைய அழகிலே மயங்கி பாண்டியரிடம் சென்று விவரம் கூறினார்கள். பாண்டியர் அங்கிருந்து மேற்பார்வை பார்க்க வந்த பாண்டியர் இந்த நிகழ்வையெல்லாம் பார்த்து இந்த கூலியாளனுடைய அழகிலேயும் மயங்கினவன் கடையை அறைவிடவில்லையே என்ற கோபத்தின் காரணமாக தன் கையிலே வைத்திருந்த அரச பிரம்பால் அவர் மீது அடித்தான். அப்படி அடித்தவுடனே அந்த அடியானது இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் முழுதுமாக நிற்கின்றவன் சிவபெருமான், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய் என்று மணிவாசக பெருமான் சொல்லக்கூடிய அந்த பெருமான் எல்லா உயிர்களிலும் அந்த அடிப்பட்டது. மன்னன் மீதும் அந்த அடிப்பட்டது. இவர் கையிலே வைத்திருந்த தலையிலே வைத்திருந்த அந்த கூடை மண்ணை அடைப்பிலே போட்டார். அடைப்பு நிரம்பியது. வைகை வெள்ளம் அடங்கியது. இவர் மறைந்து போய்விட்டார். சிவபெருமான் மறைந்து போய்விட்டார். உடனே பாண்டியர் உண்மையை உணர்ந்தார். மணிவாசகரை விடுதலை செய்தார். மணிவாசகர் அவர் வந்திக்கிழவியை அழைத்து வருமாறு பாண்டிய மன்னர் சொன்னார். வந்திக்கிழவியை அரசு அலுவலர்கள் சென்று அழைத்து வரும் பொழுதே விண்ணிலிருந்து விமானம் இறங்கி சிவபெருமானிடம் அழைத்து சென்று விட்ட செய்தியை கேள்விப்பட்டு இந்த பாண்டிய மன்னர் தனக்காக இறைவன் இந்த மண்ணிலத்திலே வந்திருந்து இந்த மாதிரியான அருளிப்பாடுகளை எல்லாம் செய்த இந்த நிகழ்ச்சியை நெகிழ்ந்து போயினான். அவன் தன்னுடைய அரசாட்சி காலம் முழுதும் அங்கு அரசாட்சி செய்து
பிறகு சிவபதம் அடைந்தான் என்று திருவிளையார் புராணம் சொல்லுகிறது. மணிவாசக பெருமான் மன்னனிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு சிவபெருமானுடைய ஆக்ஞை ஒன்று இருந்தது. கோலம் ஆர்தரு பொதுவினில் வருகென ஏல எண்ணெய் ஈங்கொழித்தருளி அன்புடன் சென்ற அருள்பெரும் அடியவர் ஒன்ற உடன் கலந்தருளியும் என்று இதற்கு அகச்சான்று இருக்கிறது. கோலம் ஆர்தரு பொதுவினில் வருக அப்படின்னு சாமி உத்தரவு போட்டிருந்தான். ஆகவே மணிவாசக பெருமான் அங்கிருந்து மதுரையிலிருந்து நீங்கி பல தலங்களை தரிசித்து கொண்டு இடையிடையே திருக்கழுக்குன்றத்தில் சிவபெருமானுடைய திருவடி தரிசனம், திருவிடைமருதுடைய தரிசனம், இப்படி பல்வேறு இடங்களிலெல்லாம் தரிசனம் செய்து கொண்டு தில்லைக்கு சென்று அங்கு திருவாசகம் முழுதும் பாடி சிவபெருமானுடைய திருக்கரங்களினாலே திருவாசகம் முழுதும் எழுதி சிவபெருமானுடைய ஊழிக்காலத்துக்காக அதை வைத்து கொண்டான். அப்படி வைத்து கொண்ட அதை பஞ்சாக்கரப்படியிலே வைத்திருந்தான். அங்கிருந்த தில்லைவாழ் அந்தணர்கள் திருவாசகம் அந்த படியிலே பஞ்சாக்கரப்படியிலே இருப்பதை பார்த்து மாணிக்கவாசகரிடம் சென்று இந்த திருவாசகத்திற்கு என்ன பொருள் என்று கேட்டார்கள். அப்பொழுது மணிவாசக பெருமான் திருவாசகத்தினுடைய பொருள் நடராச பெருமான் என்று சொல்லி நடராச பெருமானில் ஐக்கியமாகியவர் அவரோடு மறைந்து விட்டார். இவ்வாறு இந்த செய்தி தன்னுடைய கண்ணுக்கு முன்பே நடந்த இந்த அற்புதத்தை இவர் மணிவாசக பெருமான் இந்த பாடலிலே பாடி அருள்கிறார்கள். புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய் என்று அம்மானை பாடலாக இந்த செய்தியை நாம் பாடுவோமாக என்று அவர் பெருமான் சொல்லுகிறார். இந்த பாடல் முழுதும் இறைவனின் எளிவந்த அருளை நினைத்து மகிழ்ந்து கூறுவதால் இது ஆனந்த களிப்பு என்ற இந்த உட்தலைப்பிற்கு இது பொருந்துவதாக அமைகிறது. இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். பன் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் வின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய் என்று இந்த பாடல் அமைகிறது. இந்த பாடலினுடைய கருத்துக்கள், சிந்தனைகள் முற்றிலும் சிவபெரும்பொருளை நாம் சார்ந்து அவனுடைய சிந்தனையிலே ஈடுபட்டு இந்த பன்னார்ந்த பாடல்களை பாட வேண்டும் என்ற குறிப்பினையும் நமக்கு தருகிறது. இந்த பாடலை பார்த்து இந்த செய்தியை இந்த நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த உணர்வோடு கூடி இதை பார்த்த ராமலிங்க சுவாமிகள் சொல்லுகிறார், மணிவாசக பெருமான்காக நீ எளியாகி வந்து அந்த பாண்டியனுடைய பிரம்பால் அடிபட்டாயே, அதை கேட்கின்ற இப்பொழுது 1000 ஆண்டுகளுக்கும் பிறகு இப்பொழுது எனது நெஞ்சம் படபடக்கிறது, என்னுடைய உடல் நடுங்குகிறது. அதை நேராக பார்த்த மணிவாசக பெருமான் எவ்வளவு துன்பம் அடைந்திருப்பாரோ என்று வருந்தி பாடுகிறார். இது ஒரு அற்புதமான பாடல் திருவருட்பாவிலே இருக்கிறது. வன்பட்ட கூடலில் வான்பட்ட வையை வரப்பு இட்டனின் பொன்பட்ட மேனியில் புண்பட்ட போதில் புவினடையாம் துன்பட்ட வீரர் அந்தோ வாத ஊரர்தம் தூய நெஞ்சம் என்பட்டதோ இன்று கேட்ட என் நெஞ்சம் இடிபட்டதே என்று சொல்லி அருள்கிறார்கள். ஒரு அற்புதமான பாடல். அகச்சான்றாக மாணிக்கவாசகருடைய வாழ்க்கை வரலாற்றையும் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நீண்ட காலமாக இந்த திருவாசக விரிவுரைகளை நாம் செய்ய முடியாமல் இருந்தது. நாம் ஈடுபட்டிருந்த சிவன் கோயில் திருப்பணியின் காரணமாகவும் இந்த பணி தடைப்பட்டது. இப்பொழுது அதை தொடங்குவதற்கு திருவருள் நமக்கு துணை செய்திருக்கிறது. ஆகவே இதை கண்ணுறு அன்பர்கள் தாங்கள் பயன்பெறுவதோடு மட்டுமல்லாமல் தங்களுக்கு நண்பர்களாகவும் அடியார்களாகவும் உள்ளவர்களுக்கு இதை பகிர்ந்து அவர்களுக்கும் இதை பற்றி அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்றும் இதை சப்ஸ்கிரைப் செய்து தாங்கள் பார்க்க வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம்.